பிரபுதேவா மாஸ்டர் வந்து உங்களோட ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? ஆமாம். ஸோ டான்ஸுமே வந்து இப்போ எல்லா தேவைகளும் இருக்குப்பா, இவன்கிட்ட நல்லா பேசுவான், நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்ல டயலாக் டெலிவரி பண்ணுவான், அந்த மாதிரி எல்லா குணங்களும் இருக்குல்ல. பிரபுதேவா மாஸ்டரோட நடந்த அனுபவங்கள் ஏதாவது சொல்லுங்கள். பிரபுதேவா மாஸ்டரோட ஒரு படம் ஒன்று நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் வந்து செகண்ட் ஷெடியூலுக்காக நாங்கள் வெயிட்டிங். ஓகே. பா விஜய் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம். அதில் தான் எங்களுக்கு வந்து பழக்கமாச்சு, பரிச்சயமாச்சு. ஸோ ஃபிட்னஸ் தான் அவர் கூட என்னை வந்து ஃபிட் ஆகிச்சு, டான்ஸ் இல்லை. நைஸ். நான் ஃபிட்டாக இருக்கிறது பார்த்து தான் அவர் இதானார். நான் இன்னும் ஃபிட்டாக இருந்தேன் அந்த டைமில். இன்னும் கொஞ்சம் ஒரு 6 பேக்லாம் வச்சு ரெடி பண்ண டைம் அது. ஸோ அதில் வந்து அவர் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக பண்ணியிருந்தார், அவரோட அசிஸ்டன்ட் ரேஞ்சராக நான் இருந்தேன். ஸோ அந்த படத்தில் வந்து தான் கனெக்ட் ஆச்சு. அதில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. நான் வந்து அண்டர் ரேட்டட் ஆக்டர். ஓகேவா? ஃபிட்னஸ் தான் என்னை அவர் கூட கனெக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் டச்சில் இருந்தோம். இன் பிட்வீன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா? எடுத்துகிட்டு வாங்களேன் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி நானே ரிலீஸ் பண்ணுறேனே அப்படின்னாரு. மாஸ்டர் இதை விட எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. ஓகே எல்லாம் பார்த்துட்டு ஓகே சூப்பர் நல்லா இருக்கு அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பர் அப்படின்னாரு. பக்கத்தில் என்கிட்ட வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக ஆடணும், என்ன நல்லா ஆடணும் அப்படின்னாரு. ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா சூப்பராக. ஏன்னா அவரோட ஸ்டாண்டர்டுன்றது எங்கேயோ இருக்குது. நான் வந்து எப்படின்னா யார் எனக்கு சொல்லித்தராங்களோ, நான் வந்து இந்த புராணத்தில் ராமாயணத்தில் வர வாலி மாதிரி, அஜித் சார் வாலி கிடையாது, ராமாயணத்தில் வர வாலி மாதிரி. இப்போ என் ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணிங்கன்னா நல்லா பேசுவேன், நீங்கள் எதாவது லோவாக பேசுனீங்கன்னா நான் லோவாக பேசுவேன். உங்கள்கிட்ட இந்த எனர்ஜி நான் புல் பண்ணிப்பேன் அந்த மாதிரி. ஸோ அப்போது நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எனர்ஜி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு வைப்ரேஷன். ஆமாம். அதுலேயும் நல்லா தான் பண்ணேன், பட் ஆனால் நாட் அப் டு த மார்க், அவ்வளோதான்.